வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம செய்யக்கூடிய அந்த மில்க் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல ப்ராப்ளங்களை க்யூர் பண்ணும். 40 வயசுக்கு மேலே தாங்க ஃபஸ்ட்லாம் இடுப்பு வலி வரும். ஆனால் இப்போ சீக்கிரமாகவே 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே இடுப்பு வலி, அதேமாதிரி முழங்கால் வலி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா தோல் சுருக்கங்கள், முடி உதிர்வு, இது எல்லாமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. இதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு, அதாவது ஒரே ஒரு பொருளை வச்சே நம்ம இன்றைக்கி இது க்யூர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடியது மக்கான் பால், அதாவது தாமரை விதையை வச்சு நம்ம பால் செய்ய போகிறோம். இந்த பால் நீங்கள் டெய்லி உணவில் எடுத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மக்கான் பாலுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லை. அதே மாதிரி அதிக விலை கொடுத்து நம்ம எந்த பொருட்களும் வாங்க தேவையில்லை. ஒரே ஒரு பொருள் வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த மக்கான் பால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணும். இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு பால் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 10 மக்கான் போட்டுக்கோங்க. இது மாதிரி மக்கானை நல்லா பால் சூடேறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கான் நல்லா சுருங்கிரும். சுருங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மக்கான் சீட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்த உடனே பாருங்கள், நல்லா பால் சூடேறும் போது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மக்கான்லாம் நல்லா சுருங்கிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நார் சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணும். அதே மாதிரி இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம மக்கான் சீட் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி மக்கான் சீட் சேர்த்து நல்லா சுருங்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 10 மக்கான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதுமானது. நார்மலாக கடைகளில் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது விட இது மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்துக்கு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வீட்டையே நம்ம செய்கிறனால நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மக்கான் சீட்ஸ்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ இல்லை நீங்கள் பனங்கற்கண்டு வேணாலும் சேர்த்து இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். வயதானவர்களும் இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலிகள் சரியாயிடும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இதில் க்யூர் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்ல வித்தியாசங்கள் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பாலை குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மக்கான் பால் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.